சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சசிகலாவின் ஆட்டம் ஆரம்பம். நாளை செய்தியாளர்களை சந்திக்கிறார் செங்கோட்டையன். சசிகலா அவர்களது பேச்சை முழுமையாக செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படுத்துவார் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். தற்பொழுது 10,000த்திற்கும் மேற்பட்ட அதிமுகவின் தொண்டர்களை வரவழைத்துதான் தற்பொழுது செய்தியாளர்களது சந்திப்பை நடத்த உள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் சசிகலா தான் என்றும் சசிகலாவின் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும், அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன், அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று சசிகலா அவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பேசியிருந்தார். ஆனால் சசிகலாவை பெரிதளவில் மதிக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் யார் என்பதை நிரூபிக்கும் விதமாகவும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்கும் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார். செங்கோட்டையனும் சசிகலா அவர்களுக்கு நட்பாக 30 ஆண்டுகள் இருந்திருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் நாளை, அதாவது 5ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் சசிகலா அவர்கள் பற்றி இருந்தால் ஒன்று தனி கட்சியோ அல்லது அணியையோ உருவாக்க முயற்சிப்பார். இல்லை என்றால் சசிகலாவையும் டிடிவி தினகரன், மனோஜ் பாண்டியன், OPS இவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார். இந்த 2இல் ஏதாவது ஒன்று நடக்கும். இல்லை என்றால் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையன் முன்னிறுத்த வேண்டும் என்று ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள் என்பதை முன்வைப்பார். அப்படி முதல்வராக செங்கோட்டையன் அவர்கள் முன்னிறுத்தப்பட்டாலே அனைவரையும் கட்சியில் இணைத்து விடலாம். எப்படி பார்த்தாலும் சசிகலா அவர்களது ஒட்டுமொத்த திட்டம் நிறைவேறும் என்பதற்கேற்பதான் நம்மால் இதை பார்க்க முடிகிறது. மேலும் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக சசிகலா அவர்கள் போட்ட திட்டம் வெற்றிகரமாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சசிகலாவின் ஆட்டம் எப்படி மாறப்போகிறது, அது பயனளிக்கிறதா அல்லது அவருக்கே அது வினையாக மாறுகிறதா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு சரியா தவறா? அதிமுக தோல்விக்குத்தான் செங்கோட்டையன் வழிவகுக்கிறாரா அல்லது வெற்றிக்குத்தான் அவர் செயல்படுகிறாரா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.